இன்றைக்கி நாம் பார்க்குறது பருப்பு துவையலும் தக்காளி ரசமும். இது நம்ம ஆதி காலம் தொட்டு தேவாமிர்தம் போல் இருக்கும். அந்த ரெண்டும் மேட்ச் ஆகும்போது பருப்பு துவையலும் ரசமும் ஒன்றுக்குள்ளே ஒன்று மிங்கிளாகி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல். ஜீரணத்துக்கு அருமையாக நல்ல ப்ரோட்டீனும் நல்ல காரசாரமாக. ரசத்துக்கு நாம் ஜீரகம் மிளகு பூண்டு நம்ம நசுக்கி போட்டு இந்த பருப்பு துவையல்லையும் பூண்டு ஜீரகம் பருப்பை நல்லா உள்ளார்ந்து வறுத்து அட்டகாசமான சுவையோடு இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துவையல் 50 துவரம்பருப்பு, 3 வரமிளகாய், ஒரு 3 சொட்டு நல்லெண்ணெய் அடுப்பில் வச்சு உள்ளார்ந்து 10% ஃப்ளேமில் வறுக்கிறோம். இரும்பு வடை சட்டின்னா நல்லா தாங்கும், ஹீட்டு தாங்கும், ருசி நிறையா கொடுக்கும். நீங்கள் கெட்டி சட்டி எதுனாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு போடுறோம். இது பச்சையாக தான் போடணும். பருப்பு துவையலுக்கு அல்சர் இருக்கிறவங்க மட்டும் இப்படி வறுத்துக்குங்க. நிறைய எண்ணெய் போட்டு வறுக்கக்கூடாது. நிறைய போட்டோன்னா மேலெல்லாம் பொரிஞ்சு வந்துடும், உள்ளார்ந்து உள்ளே வறுபடாது, பச்சை வாடை அடிக்கும். அதனால் பாருங்கள், இப்படி நல்லா செவந்து வறுத்து கொட்டிட்டோம். இதில் ஒரு சொல புளி வச்சு அது மேலே பருப்பை தள்ளி விடும்போது புளி நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு அரை கை வச்சுக்கோங்களேன் தேங்காய். நல்லா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு போட்டு நல்லா உபரியாகவும் துவையல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதுக்கு தாளித்து கொட்டுறது இல்லை. பேத்துக்கான ரசத்துக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கிறோம். 2 தக்காளியை தண்ணியில் நல்லா வேக வச்சு இந்த அளவுக்கு ஸ்கின் உரிகிற அளவுக்கு எடுத்துக்கிறோம். புளியை நல்லா கரைச்சிக்கிறோம். 3 பேர் சாப்பிட்லாம் இந்த புளிக்கு. நல்லா கரைச்சிட்டு அதில் ஒரு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் போட்டு நல்லா கையிலையே அந்த புளி தண்ணியோடு கசக்கி விடுறோம். அதுக்கப்புறமா அந்த 2 தக்காளி, வெந்த தக்காளி ஆறுனதுக்கப்புறமா தக்காளி ஏற்கனவே கசக்கின பொருட்களோடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டை நல்லா அலசிட்டு தோலோடு போட்டுக்கிறோம். 1 வரமிளகாய் அரைச்சிட்டு குறைன்னு இந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். தக்காளி பிசைஞ்சு கொடுத்தோம் இல்லையா, அதோட இந்த அளவு பொடியை நல்லா இதையும் நல்லா கரைச்சிக்கிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. தண்ணி போட்டு புளிப்பு காரம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். வெங்காய பொடி 2 பிஞ்சு, மஞ்சப்பொடி, 1 துண்டு வெல்லம், இந்த அளவுக்கு ஒரு சுண்டைக்காய் அளவு. இப்போ சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். கடுகு உளுந்து தாளித்து வருது. கருவேப்பிலை, மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் அங்கே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கோம். இப்போ அந்த அரைச்ச பவுடரையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு கரைச்ச அந்த கலவையை ஊற்றிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிறோம். எடுத்து கொட்டுற பாத்திரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். நல்லா நுர பொங்கி வந்தோடனே இதை எடுத்து அந்த நெய் விட்ட பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம். கச்சல் வராமல் இருக்க ஒரு கை தண்ணியை, பச்சை தண்ணியை தெளித்து உடனே மூடி வச்சிட்றோம். இதில் பருப்பு துவையல் போட்டு நெய் போட்டு ஒரு அரை கரண்டி ரசம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பளத்தோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.